நேற்று ஒரு கமாண்டு படித்து பார்த்தேன். ஒரு பிரதர் வந்து சிஸ்டர்கிட்ட கேட்காங்க, நீங்கள் தட்டில் சாப்பாடு போட்டு தண்ணி கொதி வச்சு பக்கத்தில் உட்காந்து பரிமாறி அவங்கள்ட்ட அன்பாக பேசினா உங்கள் கணவர் எதுக்கு உங்களை விட்டு பிரிய போகிறாருன்னு கேட்காங்க. அதுக்கு அந்த சிஸ்டர் சொல்லுதாங்க, ஏன் பக்கத்தில் உட்காந்து பேசி பரிமாறி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சாதான் அங்கே மேலே பாசமாக இருப்பாங்களோ? ஏன் தட்டில் கை இருக்குது போட்டு திங்க தெரியாதோ? போட்டு காப்பி குடிக்க தெரியாதோ? ஏங்க போட்டு திங்க வேண்டியது தானே? நாங்கள் பொங்கி தான் வைக்க முடியும், போட்டு போட்டு திங்க வேண்டியது தானே? அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப தவறான செயல். ஒரு சில பெண்கள் இதாவது பரவாயில்ல, ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறது தெரியுமா பண்ணுறாங்க, வீட்டில் வந்து பொங்கவே மாட்டாங்க. வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டில் சாப்பாடே இருக்காது. அந்த ஆணுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும் அவன் மேலே. ரொம்ப அடிச்சிட கூட செய்வான் சிலவன். அடிலாம் பின்னி எடுத்துருவான். சாப்பாடு கூட செஞ்சு தராத பொம்பளை, அந்த பொம்பளை நமக்கு எதுக்கு? அதாவது ஒன்று சொல்கிறது தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு பொம்பளை வந்து தாம்பத்திய உறவுக்கு மட்டும் தேவைப்படாது. அதை முதல்ல வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சாலே குடும்பத்துக்குள்ளே பிரிவு வராது. சில பொம்பளைகள் நமக்கு குழந்த கொடுக்கறதுக்கு மட்டும்தான் புருஷன் தேவை, அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, தாம்பத்திய உறவுக்கு மட்டும்தான் தேவை, அதுக்கப்புறம் அவன் என்னமும் போட்டும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது ஒரு கணவன் வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பான் பெண்கள்கிட்ட. அது வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து அது தெரியவே இல்லை. தட்டில் போட்டு சாப்பிடு, கணவனை கீழ்த்தரமாக பேசுகிறது, கணவனை வந்து ரொம்ப மட்டமாக எண்ணுறது, எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்து அந்த கணவனுக்கு அவள் கூட வாழுகிற எண்ணமே போயிடும். திரும்ப வந்து அவள் வந்து சேர்ந்தாலும் வந்து அவனுக்கு வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவமே இருக்காது. ஏன்னா அவள் பேசுகிற பேச்சு வந்து அப்படி ரொம்ப கீழ்த்தரமாக கணவனை பேச பேச அவனுக்கு வாழுகிற எண்ணமே போயிடும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்துக்குள்ளே உள்ள பேச்சு நடக்கும்போது, அதாவது கணவர்கிட்ட வந்து வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைங்கிட்ட வந்து அன்பாக பாசமாக இருங்க. இருந்தாலே பிரிவு வராது. நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.